Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வருகை குறித்து ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரசாந்த் கிஷோர், பிரதமர் மோடி பீகாரின் நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் வரவில்லை, பாஜக மற்றும் என்டிஏ வாக்குகளை பெறுவதற்காக வருகிறார். மாநிலத்தில் புதிய வளர்ச்சி திட்டங்கள் என பிரதமர் சொல்கிறார். ஆனால் ஏற்கனவே அதில் பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பீகார் மக்களின் முக்கியமான பிரச்சினைகளை மோடி புறக்கணிக்கிறார். பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் பீகார் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிப்புகள் வெளியிடப்படுவதில்லை மட்டுமே மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என விமர்சித்துள்ளார். பீகாரில் இருந்து வேலைக்காக பெரிய அளவிலான இடப்பெயர்வு எப்போது நிறுத்தப்படும் என்பதை பிரதமர் மோடி சொல்ல வேண்டும் என்று கூறிய பிரசாந்த் கிஷோர், பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். தேர்தல் நடைபெறும் இடங்களில் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக அரசு பயணம் மேற்கொண்டு அரசியல் பிரச்சாரம் செய்கிறார். பீகாரிலும் இதேதான் நடக்கிறது. லட்சக்கணக்கான பீகார் இளைஞர்கள் மோடியின் வேண்டுகோளின் பேரில் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குஜராத் போன்ற மாநிலங்களில் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பீகாரில் அல்லாமல் குஜராத்தில் மட்டும் தொழிற்சாலைகள் ஏன் அமைக்கப்படுகின்றன என பிரதமர் மோடியிடம் கேட்க வேண்டிய நேரம் இது என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார்.